அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பாக தேமுதிகவுக்கு அதிமுக அழைப்பு விடுத்துள்ளது. மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக தேமுதிகவை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக அதிமுக அழைத்துள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்காக 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக கூட்டணி பேச்சுக்கு அணுகிய பாஜகவுக்கு நேற்று முன்தினம் நேரம் ஒதுக்கிய தேமுதிக ராஜ்யசபா இடம் வேண்டுமென தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக மக்களவை தேர்தல் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேமுதிகவுக்கு அதிமுக அழைப்பானது விடுத்துள்ளது. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாஜகவிடம் பேச்சு நடத்தவில்லை என பிரேமலதா தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதிமுக அழைப்பு விடுத்துள்ளது. மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக தேமுதிகவை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக அதிமுக அழைத்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், இது தொடர்பான முழு விவரம். மக்களவை தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியினரும் தீவிரமாக தயாரி வரக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய கூட்டணியில் பாமக மற்றும் அதிமுக எந்த கட்சி இடம்பெறும் என்பதில் தொடர்ச்சியாக இந்த இழுபறி என்பது நீடித்து வருகின்றது. இதற்கு முன்பாக அதிமுக மற்றும் தேமுதிக இடையே 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. மக்களவை இந்த வரக்கூடிய தேர்தலில் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது, தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது கூட்டணியாக சேர்ந்து நிற்பதா, என்னென்ன தொகுதிகள் என்பது தொடர்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடைய இல்லத்திற்கு சென்ற அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்ற தேமுதிகவுடைய கூட்டணி குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இந்நிலையில் தான் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் கடந்த இந்த 2 நாட்களுக்கு முன்பாக பாஜக தரப்பிலிருந்தும் தேமுதிகவை கூட்டணிக்காக அணுகியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் நேற்று முன்தினம் காலை 10 மணி அளவில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடைய இல்லத்திற்கு பாஜகவுடைய தலைவர்கள் வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. காலை 10 மணிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் முழுவதுமாக எதிர்பார்ப்பில் இருந்து மாலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் பாஜகவை அழைக்கவில்லை என்று தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் பாஜக சார்பில் மூத்த தலைவர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுடைய கூட்டணியில் நின்று தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தால் அதன் பின்பாக ராஜ்யசபா இடத்து தொடர்பாக கட்சியுடைய தலைமையை ஆலோசிக்கும் என்ற ஒரு தகவலை தெரிவித்ததன் அடிப்படையிலேயே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக தவிர்த்திருப்பதாக தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாகவே பாஜகவுடன் தாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக அழைக்கவில்லை என்ற ஒரு தகவலை தேமுதிகவுடைய தலைமை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்ற தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது அதிமுக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எப்போது அழைக்கலாம், எங்கு வைத்து பேசலாம் என்பது தொடர்பாக அதிமுகவுடைய கூட்டணி இந்த தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவினர் தேமுதிகவுடைய தலைவர் பொதுச் செயலாளருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் ஓரிரு நாட்களில் உடனடியாக அதை நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். உடனடியாக எங்கு நடத்தலாம், எப்படி பேசலாம், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது எத்தனை இடங்கள் என்னென்ன தொகுதிகளில் போட்டியிடலாம் என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஒரு ஆலோசனையை மேற்கொள்ளலாம் என்று அதிமுக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிகின்றது. அதே வேளையில் இதற்கான நேரம் ஒதுக்கிவிட்டு தகவல் தெரிவிப்பதாக தேமுதிக தலைமை அதிமுகவிற்கு தெரிவித்திருக்கின்றது. அதிகபட்சமாக 2 நாட்களுக்குள்ளாக இந்த பேச்சுவார்த்தை என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது அதிமுகவுடைய கூட்டணிக்குள் தேமுதிக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. மற்றொரு ராஜ்யசபா இடம் கிடைக்கும் என்ற அதிகபட்ச ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் பாஜகவை அணுகிய தேமுதிகவிற்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று தெரிந்த பின்பாக தற்பொழுது அதிமுகவுடைய கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.